கழுவுனதா சார்? புது கிளாஸ். அப்ப நீ கழுவல, நீ கழுவடியா சார்? இது புது கிளாஸ், கழுவுன கிளாஸ். அப்ப இது புது கிளாஸ் இல்ல, கரெக்டா? இவர் வந்து இந்த டம்ளர், இந்த டேபிள், இந்த கண்ணு இங்க என்ன இருக்கு? இந்த கண்ணு அங்கதானே இருக்கும். அதெல்லாம் இல்ல சார், கண்ணு இங்க வைங்கன்னு சொல்லி கண்ணு அப்படி வச்சுட்டாதான் நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்கான், ஐயா எனக்கு வந்து சிரிக்க தெரிய மாட்டேங்குது, சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவர் சொல்லியிருக்காங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் கிட்ட போயிட்டு, சார் வந்து எனக்கு சிரிக்க தெரியல, சிரிப்பு வரல, சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படி சொன்னான். அப்போ டாக்டர் சொல்றாங்க, ஓ சிரிப்பு வரல, என்னங்க அது என்ன, இவருக்கு என்ன மருந்து கொடுக்கறது? சிரிப்பு வரல, சிரிக்க தெரியல, என்ன செய்யறது இவனுக்கு? அப்ப சொன்னா, அங்க பக்கத்துல ஒரு சர்க்கஸ் இருக்கு, அங்க போங்க, அங்க போனீங்க தான் வந்து அங்க நிறைய ஜோக்கர் இருப்பாங்க, அந்த ஜோக்கர் பண்ற சேஷ பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வரும் அப்படி சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னா, ஐயா அந்த ஜோக்கரே நான் தான், எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, என்ன செய்யறது? ஸோ உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ரொம்ப முக்கியம், சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் வேணும் அப்படி சொன்னால் உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் நண்பர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கூட பிறந்தவர்கள், அவங்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில் கார்த்தியோட சிரிப்புல பார்க்கும்போது எனக்கு நானும் கூட சேர்ந்து அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து கார்த்தி எங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய என்னை பத்தி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அது நிறைய இன்டர்வியூல நானும் சொல்லியிருக்கேன். இடிக்காத ஒரே ஒரு நாள், ஐயோ அண்ணன் இப்படி போட்டு கொடுத்துருவோமே அந்த பாவல. என்ன மாமா சௌக்கியமா? என்ன அத்தா சவுண்ட கொடுக்கலாம்ல? அப்படி பாக்காதீங்க, ஒரே வெக்கமா வருது. நம்ம ஆடு ஆடுவோம், இவ்வளவு அழகான பொண்ண பக்கத்துல வச்சுட்டா எப்படி ஆடுவோம்? அதனால இப்படி வாங்க. தளபதி 69 போட்டோ பார்த்தேங்க, அதை பார்த்தவனே மனசுக்குள்ள சும்மா அப்படி ஆயிடுச்சு. அத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேங்க. நீங்க என்ன மாதிரி ரோல் பண்றீங்க, எப்படி எல்லாம் தளபதி இருக்காருன்றத ரைட்டா சொல்லுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில கார்த்தியோட சிரிப்புல பார்க்கும்போது எனக்கு நானும் கூட சேர்ந்து அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து கார்த்தி எங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய என்னை பத்தி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அது நிறைய இன்டர்வியூல நானும் சொல்லியிருக்கேன். இடிக்காத ஒரே ஒரு நாள், ஐயோ அண்ணன் இப்படி போட்டு கொடுத்துருவோமே அந்த பாவல. என்ன மாமா சௌக்கியமா? என்ன அத்தா சவுண்ட கொடுக்கலாம்ல? கண்முனி 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 ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது விருதுகள் அவார்ட்ஸ், ஒரு கலைஞனுக்கு அவார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும், அவார்டு ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் சந்தோஷம், லைஃப்ல சந்தோஷம், ஹாப்பினஸ், அதாவது இதுக்கு ஒரு குட்டி கருதை இருக்கு. ஒருத்தர் சொல்லியிருக்கா, ஐயா எனக்கு சிரிக்க தெரிய மாட்டேங்குது, சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவர் சொல்லியிருக்காங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் கிட்ட போயிட்டு, சார் எனக்கு சிரிக்க தெரியல, சிரிப்பு வரல, சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படி சொன்னா. டாக்டர் சொல்றாங்க, ஓ சிரிப்பு வரல, என்னங்க அது என்ன, இவருக்கு என்ன மருந்து கொடுக்கறது? சிரிப்பு வரல, சிரிக்க தெரியல, என்ன செய்யறது இவனுக்கு? அப்ப சொன்னா, அங்க பக்கத்துல ஒரு சர்க்கஸ் இருக்கு, அங்க போங்க, அங்க போனீங்க தான் அங்க நிறைய ஜோக்கர் இருப்பாங்க, அந்த ஜோக்கர் பண்ற சேஷ பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னா, ஐயா அந்த ஜோக்கரே நான் தான், எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, என்ன செய்யறது? ஸோ உங்க வாழ்க்கையில సন্তోషం ரொம்ப ముఖ్యం, సంతోషం ரொம்ப ముఖ్యం. ప్రపంచంలో అధికంగా ఆశపడి మగవాడు అధికంగా ఆవేశపడి ఆడదు సుఖపడిన చరిత్ర లేదు. నా దారి రహదారి. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளை அதிகமா கோவப்படுற பொம்பளை நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. தெரியல ஏ ஒலி.